கேமிங் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் கேட்டாங்க மீன்ட்டேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம ராப்ளாக் கேம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து போட்டிருக்கோம். சரிங்க, அது வந்து பார்த்தா பீஸ்ஃபுல் மோடில். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து சாம்பு வந்து நமக்கு நைட் டைமில் போட்டு தள்ளிடும். சரி, நம்ம பார்த்தா பீஸ்ஃபுல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ட் 1 கேம் ப்ளே, பார்ட் 2 பார்ட் 3 நம்ம ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஆரம்பிப்போம் கேமை. ஓகே, எனக்கு வேறு இந்த கேம் எப்படி விளாட்னு தெரியலங்க. ஏன்னா எனக்கு ஓகே பீஸ்ஃபுல் அமுக்குவோம், எனக்கே தெரியலங்க கேம் வந்து எப்படி விளாட்ணுன்னு. ஓகேங்க, இது வந்து ஐபேட். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம போகலாம். நிறைய மான்ஸ்டர் வந்து நைட் டைமில் வரும், ஆனால் வந்து சேஃபாக ஆடுங்க அப்படின்றாங்க. நம்ம பீஸ்ஃபுல் மோடுன்றதுனால கண்டிப்பாக மான்ஸ்டர் வராது. இதே ஈஸி நார்மலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாம்பிலாம் வந்து போட்டு தள்ளும். சரி, ஓகே, டக்குன்னு போங்களாடே. நீங்கள் வேறு எண்ட்லெஸ் ஸ்லீப், அதாவது நம்ம எண்ட்லெஸ்ஸாக விளையாடணும் கேமு, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் போல். சரி, சீக்கிரம். ஓகே, இவங்க வந்து நைட் டைம் வந்து சேஃப்டாக இருங்க அப்படின்றாங்க. இந்த மைண்ட் கிராஃப்ட் வேறு ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன், எனக்கு வேறு இது விளையாட தெரியாது சரியா. பட் ஓகே, நம்ம வந்து விளையாடுவோங்க. என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன புதுசாக பார்க்காத கேமா சொல்லுங்கள். நம்மளே வந்து என்ன கேமு ஐரோன்லேயே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கற்றுப்போம், நம்ம வந்து அதுக்கப்புறமா விளையாடுறப்ப அம்மா பார்த்து கிராணி சட்டை 2 நான் போட்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இன்னும் பெருசாக வாங்க உள்ளே போவோம். இவனுங்க வேறு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. டே சீக்கிரம் உள்ளே போங்கடா. டே என்னடா வெயிட் பேத்துறீங்க, டார்ச் லைட் வச்சுக்கணுமா? ஓகே, டே இல்லைன்னு தெரியும், உள்ளே போங்கடா. நீங்கள் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. பெட்டெல்லாம் போய் க்ளீன் பண்ணணுமா? இது வந்து ரீஸ்பாண்ட் ஆக முடியும் போல், இன்னுமா எனக்கு தெரியல. சரி, வேறு போயிட்டே இருக்கு. இங்கே வேறு ஸ்விம்மிங் வந்து கேர்ஃபுல்லாக போகணுமா? ஓகே, இது வந்து விளையாடுறதால ஓரளவு நம்ம கற்றுப்போங்க. சரி, சீக்கிரம். அப்போடா சர்வேன்ட்டிங்க சர்வே பண்ண விட்டுருவாங்களோ? ஓகே மக்களே, இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஆரம்பத்துலேயே வந்து என்ன பண்ணோம் எனக்கு தெரியும். இப்போ மரம் வெட்டணும்னு நினைக்கிறேன். நான் மரத்தை வச்சு நம்ம நிறைய பேஸானது வந்து இந்த உட்டை வச்சு தாங்க நிறைய பண்ணணும். ஸோ நம்ம வந்து மரத்தை விட்டு ஆரம்பிப்போம். ஓகே, இது வந்து நம்ம மரத்தை விட்டு ஆரம்பிப்போம் மக்களே. ஏன்னா ஓகே, இன்னும் ஒன்றா வெட்டணும் போல். இந்த மரத்தை வெட்டினா தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு வந்து இருக்குங்க. சரி, பேஸானவே ஃபஸ்ட்டு மரம் தான். ஸோ நான் மரத்தை மட்டும் வெட்டிட்டேன். இதை செய்ய முடியுமான்னு பார்ப்போம் மக்களே. ஓகே, சீக்கிரம் கட் பண்ணிவிடாதே. ஓகே, இது வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுவோம் மக்களே. ஸோ இந்த மரத்துக்கு முதல்ல ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து கட் பண்ண முடியல. இப்போ 8 பீஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஓகேங்க, கிராஃபிங் டேபிள் பண்ணுறது என்ன பொருள் பார்க்குறது? ஓகேங்க, இந்த ஸ்டிக் எடுத்துப்போம். இப்போ கிராஃபிங் டேபிள் பண்ணுறது வந்து நானே ஃப்ரூட்டில் தாங்க விளையாடிருக்கேன். ஓகே, ஏதோ பட்டன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரி, இருங்க, எனக்கு இன்னும் பத்தலைன்னு நினைக்கிற திங்ஸ் அப்படின்னு இப்போ போடுங்க. நம்ம வந்து கிராஃபிங் டேபிள் செஞ்சுட்டோம்.
ஸோ இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சு இது வெட்ட முடியுமா? ஓகே, வச்சாச்சு. ஓகே, இங்கே வேறு என்ன பண்ணணும்? ஓகே, ஸ்குவாட்லாம் எப்படி செய்ய ஃபஸ்ட்டு பார்க்கணுமா? ஓகே, இப்போ வந்து ஆக்ஸு இதை எடுத்துக்கிட்டோங்க. ஸோ இது எனக்கு வந்து திங்ஸ் இங்கே வந்துடுச்சு. சரி, இப்போ நீங்கள் வேட்டையாடணும் போல். ஏன்னா அங்கே பன்னிக்குட்டி இருக்குதுங்க, அந்த பன்னிக்குட்டி வேட்டையாடிடுவோம். ஏன்னா இன்னும் நைட் டைம் ஆகலை, நம்ம அதுக்குள்ளே பெட்டெல்லாம் செய்யணும். அங்கே ஓடுது. நில்லு பன்னிக்குட்டி நில்லு. என்னங்க வேட்டையாடணும்? அப்பாடா, போடுங்க மக்களே. நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு. போடு, இந்த கோழி கொஞ்சம் அழகாக இருக்குங்க, இதை வேட்டையாடிடுவோம். சிக்கன் சிக்ஸ்டி எடுத்துட்டோங்க. ஓகே, நமக்கு புது ரெசிபி வந்து அன்லாக் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே என்ன போடு, இன்னொரு பன்னி கோழி குஞ்செல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேட்டையாடிட்டு போயிடலாம். எனக்கு தேவைப்படுத்து இதெல்லாம். அம்மா பார்த்து, மாடு கூட இங்கே இருக்குது போல். இந்த பன்னியை வேட்டையாடிடுவோங்க. இந்த மாட்டெல்லாம் வேட்டையாடணுமா டவுட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. சரி, ஓகே, வேட்டையாடுவோம். வேட்டையாட தேவை இருக்குல்ல. சரி, ஓகேங்க. நம்ம வந்து பூக்கள் நிறைஞ்ச இடமா தாங்க போகணும். அப்போ தான் வந்து இந்த நம்ம பெட்டு செய்யணும். அந்த வருதா இல்லையா, பெட்டு செய்யறதுக்கு வேறு வந்து நம்ம இந்த ஆடுங்க இருக்க இடமா போகணும். போகிற வழியில் இந்த கோழி குஞ்செல்லாம் அழகழகாக க்யூட்டாக எடுக்குதுங்க. பட் ஏன்னா இதை வேட்டையாடி தான் ஆகணும். மாடு கூட இருக்க இந்த வேட்டையாட வேணாம்னு தோணுது. அப்போதான் ஆடிடுவோங்க, வேட்டையாடிடுவோம். அப்பாடா, போனுங்க. மாடை வேட்டையாடியாச்சு, கோழியெல்லாம் வேட்டையாடிச்சு. நம்ம பசிக்கணும், சாப்பிட்லாம். சரி, ஓகே. பன்னிக்குட்டி எங்கே போகிற? ஒன்றை நான் சாப்பிடாம தூங்க மாட்டேன். பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு விளையாடின்னு வேட்டையாடிட்டோம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். பூக்கள் நினைஞ்ச இடம் அப்படின்னா கீழே இன்னும் ஏதோ ஒரு சுரங்க பதமாக போகுது. அக்காடி அம்மாடின்ற மாதிரி இருக்கே. சரி, நமக்கு டைம் இருக்காமா பார்த்து. கீழே வேறு பார்த்து நடக்கணும். அவங்க வேறு ஓட்டையாக இருக்குது. சரி, இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுங்க இருப்போம். சரி, இப்போ வேறு என்ன பண்ணுறது? இங்கே வேறு ஒரு ஆடு கூட கண்ணில் சிக்கலைங்க. இந்த ஆடு சிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தான் போகக்கூட எனக்கு தெரியல. டேய் புளியா மக்கள், என்ன நவுந்து வந்து எனக்கு கடிச்சு வச்சுருக்கு நம்மளை. சரி, என்ன ஏதோ ப்ளூ கலர் பேர்டு இருக்குது. ப்ளூ கலர் நடந்த இடம்னா ரொம்ப ஹைட்டீனிக்காக இருக்கிற இடம் அதுதான். ஆனால் அங்கேயே ஆடு காணும். சரி, இங்கே பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மக்களே. ஏன்னா எங்கே இன்னும் ஆடு சிக்கலை கண்ணில். இப்போ தான் ஃபஸ்ட்டு இல்லாத மாதிரி இங்கே கேட்குது, எனக்கு வந்து புரியுது. முன்னாடி விளையாடுறது கூட ஃபஸ்ட்டு விளையாடுற மாதிரி நான் சொல்லுவேன்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து விளையாடுறா. நான் ஓரளவு நல்லா விளையாட கற்றுக்கிட்ட வீடியோஸை நான் பார்ப்பேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு விளையாட தெரியுங்க. சரி, இப்போ ஒரு இன்னும் கருப்பு கலரில் இருக்குது இந்த ஆடு. சரி, நமக்கு என்ன ஆடு கிடைச்சா என்ன? நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஆட்டு முடியெல்லாம் எடுக்கணும். அதுதான் முக்கியம் பார்த்துக்கோங்க. சரி, ஒரு ஆடு கண்டுசிக்கிட்டாலே எல்லா ஆடும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் கிளியராகவே பார்ப்போம். ஐயோ, கிராஃபிங் டேபிள் இருக்குமான்னு பாருங்க. ஸோ இப்போ கிராஃபிங் டேபிள் நம்ம எடுக்கணும். நான் வேறு பண்ணேன். கிராஃபிங் டேபிள் கொஞ்சம் அவுந்துட்டு வரும் மக்களே. இந்த திங்ஸ் எல்லாம் நான் இங்கே வைப்பேன். ஓகே, நம்ம இந்த மீட்லாம் வந்து இதில் வைப்போம் மக்களே. ஏன்னா கொஞ்சம் கிராஃபிங் டேபிள் கொஞ்சம் இடம் வேணும். ஸ்வாட்லாம் வந்து இருக்கட்டும். ஓகே, கொஞ்சம் கிராஃபிங் டேபிள் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. ஓகே, கிராஃபிங் டேபிள் எடுத்து வச்சாச்சு. இப்போ பன்னிக்குட்டி இருக்குது, இதை வேட்டையாடிடுவோம். அதுங்க அந்த பன்னிக்குட்டியை வேட்டையாடிடுவோம். அப்பாடா, நமக்கு மீட்டு எல்லாமே கிடச்சிச்சு. பட் என்ன இந்த ஆட்டுக்குட்டி தான் இங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரே ஒரு முடி தான் நான் எடுத்துருப்போம். கருப்பாடு தான் நான் வெள்ளையாக ஏதோ ஒரு ஆடு எடுப்போம்.
மாட்டுக்கெல்லாம் எதுவும் மக்கள் நம்ம பாராபட்சம்லாம் பார்க்கணும். ஏதோ ஒன்று அம்மா கீழே டங்கு வார் கீஞ்சிச்சிங்க. சரி வேறு என்ன பண்ண இதில் பூக்கள் நினைஞ்ச இடம் அப்படின்னா அது கண்டிப்பாக எந்த ஏரியாவாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்னும் மாடு தான் நான் கண்ணில் பார்த்தேன். இன்னும் செம்மறி ஆடு வேறு எங்கள் கண்ணில் இன்னும் சிக்கலை. சிக்கிச்சுன்னா ஒரு போட்டு தள்ளிட்டு நம்ம போயிடலான்னு பார்த்தேன். போடு நம்ம வந்து 2 முடி இருந்துச்சுங்க. போடு 3 முடி கொடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். இந்த பண்ணியை நம்ம போட்டு தள்ளிடலாம். இருங்க பண்ணிக்குடி ஓடாத உனக்கு போட்டு தள்ளாமல் எனக்கு தூக்கம் வராது. ஓடாத ஒரு நம்ம ஸ்வாடை வச்சு தாங்க போட்டு தள்ளினது. வேறு வழி இல்லை. உடன் ஸ்வாடை வச்சே போட்டு தள்ளுவோம். அவ்வளோதாங்க செத்துச்சு. ஓகே இப்போ ப்ரெட்டு செய்யல ப்ராசஸ் தாங்க பார்க்கணும். ப்ரெட்டு செய்கிறதுக்கு வந்து இப்படி தான் நான் ப்ரெட்டு செய்ய போகிறேன். எனக்கே தெரியலையே. இருங்க ஒரு நிமிஷம் வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுப்போம். ஒரு நிமிஷங்க நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டேன். நான் வேறு கொஞ்சம் பிளாக்கை தூக்கிக்கிறையோ கடவுளே எனக்கு என்னன்னே தெரியல. மக்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் தெரியாமல் பிளாக் எடுத்துட்டேன். சரி இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு என்ன பண்ணும். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க. வேறு ப்ரெட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை. மற்றாடி நம்மகிட்ட வேறு பொருள் கம்மியாக கிரே பெட்டு பெயிண்டிங்லாம் எதுக்குடா. ப்ரெட்டு செய்கிற விட நமக்கு பொருள் கம்மியாக இருக்கே. ஏன்னா பொருள் பத்தலை. பட் அதுதான் இது வந்து பீஸ்ஃபுல் மூடு. ஸோ கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் செய்யணும். ஸோ பார்ப்போம். பெட்டு செய்கிறதுக்கு வந்து இது தேவைப்படுது. இதில் வேறு செய்ய வரல நமக்கு. நான் வேறு கொஞ்சம் மீட் எடுத்துட்டேன். நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போவாங்க. வேறு இருட்டாக இருக்குது. டார்ச் எதாவது செஞ்சு வச்சுக்கணும். கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுதா. சரி கொஞ்சம் ஹைட்டான ஒரு இடமா பார்த்து என்ன பண்ணுவோம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே தான் இருக்குது. ஒர்க் பண்ண இது எடுக்க வரலையே. நான் இது ஒரு பொருள் போட்டேன். இது கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க. ஓகே கிராஃப்டிங் டேபிள் வந்து எடுத்துட்டேன். ஸோ கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு என்ன பண்ணுவோம். கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு டார்ச் லைட் மாதிரி ஏதாச்சும் இருக்கா. ஓகே இதான் செய்யணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒன்றும் பொருள் பத்தலைங்க. இது செய்யவும் பொருள் பத்தலையே. வெளிச்சமாக ஏதாச்சும் செய்ய முடியுதான்னு பார்த்தாலும் பொருள் பத்தலை. சரி இருங்க வேறு வழி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவோம். நம்ம ஹெல்த் இருக்கும். ஓகே இப்போ நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளாம் நைட்டு ஃபுல்லாக நம்ம இப்படி தாங்க சுற்றிட்டு இருக்கணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம வந்து வேறு வழியே கிடையாது. பார்த்துக்கோங்க நைட் ஃபுல்லாக இப்படி தான் சுற்றிட்டு இருக்கணும். ராத்திரி ஃபுல்லாக சுற்றுவோம். எப்படியே இது பீஸ்ஃபுல் முன்னால எந்த ஒரு ஜோம்பியும் ஒன்றும் வராது.
நார்மல் மூடு தான் வரும். பட்டன் எதுக்கும் தெரியல மக்களே, நான் இதுக்கு வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, ஓகே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க மக்களே. எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏதாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். நான் ஒரே இடத்த சுற்றி இருக்கோம். நம்ம இந்த கேஸ் எதுவுமே தெரியல. இப்போ எல்லாருங்களும் வீட்டுள்ள போயிருக்காங்க. சரி, எல்லாம் அவங்க படுத்து தூங்கிடுங்க நைட் டைமு. பகலில் விடிகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கு மக்களே. இப்போ நம்ம சேனல் வச்சு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் பெரிய ஆள் போங்க. ஓகே, என்னடா இது சரி ஓகே ஆடு கொடுங்க. வேறு ஒன்றும் வேறு வர மாட்டேங்குது. சரி, இன்னும் நிறைய இடம் இருக்குங்க. நம்ம அப்படிக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் பார்த்தீங்கம்மா என்னடா இவ்வளோ பெரிய பள்ளம். ஐயோ என்ன மக்களே இது, ஆண்டவன் நமக்கு சோதனை தானா போச்சுடாடே. ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்கே. குதிச்சிருவோம்மா, தப்பி தவறி குதிச்சோன்னா எனக்கு போயிடும் போச்சுங்க நினச்சேன். சரி நம்ம வந்து ஏறிடுவோம் மக்களே. ஏறிட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்டா அதே பள்ளமாக வச்சுருக்காங்க. அவங்க இடம் அழகாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் பள்ளமாக வச்சு நம்ம எஸ்பியை படைக்கிறானுங்கடா. சரியோ கடவுள் இல்லைங்க இது. சரி, எனக்கு ஏதாச்சும் ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? நான் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி விளையாடுறதே ஃபஸ்ட் டைம். நானும் ஒரு அளவு தான் விளையாடுறேங்க. சரி என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் குதிப்போம் மக்களே. வேறு வர மாட்டேங்குது நமக்குன்னு. நேரம் பார்த்தா வராது. அப்போ எதுவும் இல்லை. என்னடா இவ்வளோ பிடிச்சி டங்கு வரைக்கும் இருந்துச்சு மக்களே. கிச்சரா கைப்பில்ல அப்படின்னு முடிச்சிட்டோம். இதே வந்து இந்த கூலாக கலெக்டணும் ஒன்றும் இல்லை, தேவையே இல்லை. பீஸ்ஃபுல் மூட்லாங்க அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கும். வாங்க ஏற முடியுதா? ஏறுங்க ஏறிடுங்க, ஏறு 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 ஏறு. என்னடா பழனி படிக்கிற மாதிரி இருக்குப்பா. ஏறதுக்குள்ள இன்னும் ஹைட்டு இன்னும் ஏறவில்லை. இது ஏறிட்டோம். மலை உச்சிக்கே வந்துடும். வியூ செம்மையாக இருக்குது. எனக்கு கீழே விழுந்தா எலும்புக்கும் செம்மையான வருவோம் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியல. நமக்கு எதுவுமே இல்லைங்க இப்போ. சரி அங்கே நமக்கு எதுவும் இந்த லாபமாக இல்லை. இன்னும் என்ன தண்ணியாக என்ன தெரியாது, ஏதோ அருவி மாதிரி இருக்குது. குளிச்சுட்டு வரலாமோ? அதை தொடுவோம். மக்களே நீர் வீழ்ச்சியா வேற லெவல். இப்போ நீர் வீழ்ச்சிங்க செம்மையாக இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த கேமு. பட் ஆனால் எனக்கு அந்த கேஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு மறைவாக எங்கேயாச்சும் இருக்கணும் இந்த கேஸ் எங்கேயாச்சும். ஏன்னா ஏதாச்சும் நச்சது நினைக்கிறீங்கன்னா நான் நிறைய எங்கேயாச்சும் டப்பு குதிப்போம். அது வேறு குதிக்க லேட் ஆகும் மக்களே. ஸோ ஓகே, நம்ம பெட்டு சைடெல்லாம் வந்து அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுறாங்க எல்லாத்துல ப்ளீஸ் கொடுங்க. தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இதோட வந்து என்ன வீடியோ கொண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டுடியோ போல் வரைக்கும் நல்லா மிஸ் பண்ணுவேன். நீங்கள் நான் மிஸ் பண்ணுவேன் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கன்னா பாய், லவ் யூ ஆல்.